அடுத்த கான்செப்டுக்குள்ளே போலாம். Risk of a bond is dependent upon three of its basic characteristics. ஒரு பாண்டோட ரிஸ்க் வந்து 3 விஷயத்தை பேஸ் பண்ணியிருக்காமா. ஃபர்ஸ்ட் வந்து மெச்சூரிட்டி. ஹையர் த மெச்சூரிட்டி லோவர் த ரிஸ்க். அது வந்து எப்படி சொல்றேன்னா, ஏன் ஹையர் மெச்சூரிட்டி இஸ் லோவர் ரிஸ்க் அப்படின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு நீ போய் ஒரு 20 வருஷம் பாண்டு வந்து 10% கூப்பன் கொடுக்குற மாதிரி நீ போட்ட, நம்ம நேரமோ என்னமோ தெரியல, மார்க்கெட் பயங்கரமா கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணி 5வது வருஷத்துல இருந்து 2%க்கு மேல இன்ட்ரெஸ்ட் வளரவே இல்லை. அப்படிங்கிற பட்சத்துல உன்னோட ரிஸ்க் அங்க சுத்தமா இல்லை. மார்க்கெட் இப்படியே இருந்துட்டு போட்டுப்பா, எனக்கு 10% இன்னும் 15 வருஷத்துக்கு தாராளமா வரும். ஸோ மெச்சூரிட்டி ரிஸ்க் டிபெண்ட் ஆன் மெச்சூரிட்டி. அடுத்து கூப்பன் ரேட். கூப்பன் ரேட் அதான் நம்ம இங்க எக்ஸாம்பிளே பார்த்துட்டோமே. பாண்ட் 10%, மார்க்கெட் ரேட் 2%. டிஸ்கவுண்ட் ரேட் பேஸ் பண்ணி அதோட ரிஸ்க் இருக்குது. டிஸ்கவுண்ட் ரேட் பேஸ் பண்ணி இப்போ நீ வந்து 2%, இப்போ மார்க்கெட்ல 2% இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நீ 2% எக்ஸ்பெக்ட் பண்ணுவ. பட் கூப்பன், அதாவது டிஸ்கவுண்ட், ஸோ இது எல்லாமே லிங்க்டு தான்டா. நான் இதில் என்னடா சொல்றது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லாமே வந்துருச்சு. மெச்சூரிட்டியில் உனக்கு என்ன, நான் என்ன சொன்னேன், மார்க்கெட் ரேட், அதாவது 2% மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னா மார்க்கெட்னா என்ன, டிஸ்கவுண்ட் ரேட்டு. புரிஞ்சுது இல்லை? நீ திருப்பி அந்த எக்ஸாம்பிள் ரிப்பீட் பண்றேன். நீ போய் இன்னைக்கு ஒரு 20 இயர் பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்ட, பட் 5 வருஷம் கழிச்சு நீ போட்ட நேரமோ என்னமோ தெரியல, மார்க்கெட் படு கேவலமா பண்ணுது. எப்படின்னா உன்னோட கூப்பன் வந்து 10% கொடுக்குது, அந்த பாண்டோட கூப்பன் ரேட் வந்து 10%, வேற மார்க்கெட்ல 2% தான் இருக்கு. ஸோ இப்போ இங்க எந்தெந்த டேர்ம்ஸ்ல உள்ள வந்து இருக்குது, மார்க்கெட் ரேட் வந்துச்சா, கூப்பன் வந்துச்சா, மெச்சூரிட்டி 20 வருஷம் வந்துச்சா. ஸோ ரிஸ்க் இஸ் டிபெண்டன்ட் ஆன் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ். மேக்குலேஸ் டியூரேஷன். ஸோ மேக்குலேஸ் டியூரேஷன் ஃபார்முலா சொல்லிடுறேன். T into PVCI by summation PVCI of all CI. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கால்குலேட் பண்ணுறியா, அது வரைக்கும் எல்லாம் ஒன்று தான். அது கூட என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் காலம்ல இயர்னு ஒரு காலம் போடுவியா, அது கூட பிவிசிஐயை மல்டிப்ளை பண்ணினா உனக்கு சம்மேஷன் T into PVCI கிடைச்சிடும். அந்த பிவிசிஐ கீழே ஒரு அமௌண்ட் போடுவோம் பார்த்தியா, அந்த பிவிசிஐ சம்மேஷன் பண்ண ஒரு அமௌண்ட் வரும்ல, அதை கீழே போட்டீங்கன்னா you will get Macaulay duration. அந்த இடத்துல Tனா என்ன சொல்றாங்கன்னா, year in which each respective cash inflow is received, that is year 1, year 2, year 3, year 4. But duration is the best measure of risk of bond அப்படின்னு சொல்றாங்கடா. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம என்ன சொல்றோம், risk is dependent on these three, பட் இந்த இது கால்குலேட் பண்றதுக்கு உனக்கு கண்டிப்பா மெச்சூரிட்டி தேவை. தட் இஸ் T, கூப்பன் ரேட், அதாவது கேஷ் இன்ஃப்ளோவில் வந்துடும். கேஷ் இன்ஃப்ளோ, டிஸ்கவுண்ட் ரேட், ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ கால்குலேட் பண்ணுறது கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் இங்கே கன்சிடர் பண்ணிச்சுன்னா இதுதானே பெஸ்ட் மெஷராக இருக்கணும், ரைட்டா? தட்ஸ் வை டியூரேஷன் இஸ் த வெயிட்டட் ஆவரேஜ் டைம் டேக்கன் பை அ பாண்ட் டு பே பேக் இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ இட்ஸ் கேஷ் ஃப்ளோஸ், வேர் PVCI ஆஃப் ஈச் இயர் இஸ் டேக்கன் ஆஸ் த வெயிட். ஸோ இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம், டியூரேஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். புரியுதா? டியூரேஷனுங்கிற கான்செப்ட் என்னன்னா, நீ 1000 ரூபாய் ஒரு பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றனா, அந்த 1000 ரூபாயை உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு அந்த பாண்ட் எவ்வளோ டைம் எடுத்துக்குது. நம்ம ஆக்சுவலாக இந்த டியூரேஷனுங்கிறது இயர்ஸ்ல தான் ஒரு ஆன்சர். இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் இயர்ஸ். ஏன் இயர்ஸ்ல கால்குலேட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, அதான் நம்ம சொன்னோமே, நீ போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை உனக்கு எவ்வளோ வருஷத்துல திருப்பி கொடுக்குறது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஹையர் த டியூரேஷன், ரைட்டா? சரி நீ வேணாம் இப்பவே நான் அதெல்லாம் சொல்லி குழப்ப வேணாம், ஸோ பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எடுக்கிறோம்னா, வெயிட் எதுவா எடுத்துக்கிறோம்னா PVCI தான் வெயிட்டை எடுத்துக்கிறோம். புரியுதா? நமக்கு இங்க இயர் வெயிட் கிடையாது. வெயிட் அப்படிங்கறத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, ஸோ வெயிட் அப்படின்னா நமக்கு என்ன, இப்போ ஒரு விஷயத்தோட வெயிட் கூடிக்கிட்டே போகுது அப்படின்னா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சம்திங் தட் ஆட்ஸ் வெயிட் டு அ ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம்டா. புரியுதா? இப்போ நம்ம கால்குலேட் பண்றது டைம். இப்போ டைமுக்கு ஒரு வெயிட் கொடுக்கும், வெயிட் கைப்பா நீ அப்படிலாம் சொல்றாங்களே, ஏன்
ஒருத்தனை பார்த்து ஏய் அவன் வெயிட் கைப்பா, அவன் வெயிட்டே இல்லாத கைப்பா அப்படின்னு எப்படி சொல்றாங்க? அவன் இப்போ 10 பேர் அடிக்கிறான் 10 பேர் அடிக்கிறான்னா அவன் வெயிட் கை. ஏன்னா 10 பேருக்கு அடிக்க இப்ப அவன் ஒருத்தன் தான், பட் அவன் 10 பேருக்கு அடிக்கிறான். ஸோ அந்த 10 பேர் தான் அவனோட வெயிட் என்னவா இருக்குன்னா 10 பேர் அப்படிங்கிற சொல்லலாம். அவனோட கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். வெயிட்டுங்கிறது ஒரு 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 பர்டிகுலர் திங், அந்த திங் என்னவா வேணா இருக்கலாம். இங்க பார்த்தோம்னா இயர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம எக்ஸாம்பிள்ல சண்டை போடுறான், அந்த பர்சனுங்கிறவன் வந்து திங், அவனை அது வெயிட் அப்படி பார்த்தா அவனோட கெப்பாசிட்டி, பர்சன் இன்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைம் இன்டு இட்ஸ் கெப்பாசிட்டி, இட்ஸ் இன்கம் ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஸோ இந்த இடத்துல அதுதான் சொல்றோம். ஸோ வெயிட்னா அதோட கெப்பாசிட்டி, ஒரு பர்டிகுலர் திங்குக்கு அதோட கெப்பாசிட்டியை அடிஷனா பண்றோம். அதுதான் மல்டிப்ளை இட்ஸ் வெயிட் அப்படிங்கிறோம். புரியுதா? அதுதான் இந்த வெயிட்டட் ஆவரேஜ் கான்செப்ட். ஸோ வெயிட்டட் ஆவரேஜ்னா ஒண்ணுமே கிடையாது, சம்திங் இன்டூ வெயிட் டிவைடட் பை வெயிட். அதுதான் இந்த இடத்துல என்னன்னா டி இன்டூ வெயிட் டிவைடட் பை வெயிட். வெயிட் என்னன்னா பிவிசிஐ. ஸோ இந்த டியூரேஷன் ஃபார்முலா வந்து சிமிலர் டு ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்டா. ஸோ ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட் என்னன்னா, நம்ம பில்ஸ் ரிசீவபிள் இருக்கும், அவன் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி பேமெண்ட் பண்ணுவான். 3 months டைம் பீரியட்னா ஏப்ரல் 10 ஒன்று பண்ணுவான், ஏப்ரல் 30 பண்ணுவான், மே 1 பண்ணுவான், இந்த மாதிரி ரேண்டமாக பண்ணுவான். பட் நம்ம அதுக்கு பதிலாக இந்த ஆவரேஜ் டியூ டேட் கான்செப்ட் என்ன, நீ அத்தனை பேமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு எனக்கு சரிசமமாக எனக்கு இப்போ நம்ம டைம் ஏன் கொடுக்குறோன்னா அவன்கிட்ட இப்போ ஃபண்ட் இருக்காது அப்படிங்கிறதுனால தான். ஸோ ஆவரேஜ் எடுத்துக்கணும். ஸோ என்னன்னா ஒருத்தனுக்கு நம்ம கடன் கொடுக்குறோம்னா 2 ஸ்டேஜில் இருப்பான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவன்கிட்ட பணமே இருக்காது, பட் நம்ம அதை கண்டுக்காம அந்த கொடுக்குற கிரெடிட் பீரியடோட லேட்டர் ஸ்டேஜில் அவன்கிட்ட ஃபண்டு நிறையா இருக்கும், நம்ம கிட்ட கொடுக்குறக்காக டைம் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ நம்ம அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் டியூ டேட், கரெக்டாக ஃபண்டு வந்து நம்ம கரெக்டான டைமில் பேமெண்ட் பண்ணால் எந்த டைமில் அவன் பேமெண்ட் பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம பேஸ் பண்ணுறோம். So duration is similar to average due date concept. Instead of a series of payments to be received at different dates, if single payment was to be received at a particular date, that date is the average due date. So இதே மாதிரி தான் டியூரேஷனும். நீ இப்போ ஒரு பாண்டுன்னா நமக்கு என்ன பண்ணும், ஈச் இயர் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கடைசியில் பிரின்சிபல் ரீபேமெண்ட் நடக்குமா? அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நான் 100 ரூபா போடுறேன், எனக்கு அந்த 100 ரூபாயை ஒரு பர்டிகுலர் டைம்ல எனக்கு திருப்பி கொடுக்கணும். அந்த டைம் என்னவா இருக்கும், அதுதான் கான்செப்ட். இப்போ நான் உனக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன், நான் அந்த 100 ரூபாய் 10 வருஷம் கழிச்சு கொடுப்பேன்னு சொன்னா, ஏய் நீ அந்த 100 ரூபாய் சின்னமோ பெரிய வேலை பண்ண போற, அதனாலதான் உன்னால அந்த 100 ரூபாயே கொடுக்க முடியல, ஏதோ ரிஸ்க் அதிகமான வேலை பண்ண போற அப்படி சொல்லுவோமா? இதுவே நான் உனக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன்டா, உனக்கு 1 மணி நேரத்துல நான் திருப்பி கொடுத்துட்றேன், ரிஸ்கே இல்லை, எனக்கு இன்னும் 1 மணி நேரத்துல திருப்பி வந்துடும். அதே கான்செப்ட் தான். Higher duration represents higher risk and the lower duration represents lower risk. இதுதான் கான்செப்ட். ஸோ அந்த வெயிட்டு இதெல்லாம் நான் வந்து ஃபார்முலாவை டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உனக்கு அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு T into PVCI by PVCI அது போதும். ஸோ மாடிஃபைட் டியூரேஷன், இட் இஸ் ஆல்சோ கால் வாலட்டிலிட்டி. இது ஒன்றும் இல்லை, டியூரேஷன் மேலே கால்குலேட் பண்ணியா, macless duration divided by 1 plus existing YTM போட்டீங்கன்னா உனக்கு modified duration, but it is not expressed in years. சரியா? it is just a number. volatility அப்படின்னா உனக்கே தெரியும், elasticity, if something changes how, அதாவது its ability to change price, volatile, so volatile அப்படின்னா சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட பயங்கரமாக எஃபெக்ட் ஆகும் அந்த மாதிரி. So there is an inverse relationship between price of the bond and discount, ரைட்டா? டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உன் எக்ஸ்பெக்டேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன, மார்க்கெட் ரேட்டு, மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பாண்ட் ப்ரைஸ் குறையும். அதே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, modified duration measures the quantum of expected change in bond price in response to 1% change in market interest rate. Duration divided by 1 plus existing YTM எதை கால்குலேட் பண்ணனா 1% நம்ம சொல்லிட்டோம். அது வந்து எந்த ஒரு இதுல எக்ஸ்பிரஸ் ஆகல, இட் இஸ் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ மாடிஃபைட் டியூரேஷன் வாலட்டிலிட்டினா என்னன்னா, அவன் லைட்டா சத்தம் போட்டாலே போதும், அவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவான்டா.
அவன் ரொம்ப சத்தம் போட்டா கூட காதுலயே விழுகாதுடா. அந்த கான்செப்ட் தான். சின்ன அதாவது அந்த மெஷர்மெண்ட் தான். அவன் சொல்லுவான் பாத்தியா, அவன் பயங்கரமா கத்துனான், காது கிளியிற மாதிரி கத்துனான். அந்த மெஷர் பண்றோம்ல, காது கிளியிற மாதிரி கத்துனான் அப்படின்னு. அதுதான் இங்க சொல்றோம். இப்போ 1% இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறுச்சுன்னா அந்த பாண்ட் பிரைஸ் எவ்வளோ எவ்வளோ டைம்ஸ்னு சொல்லலாம், இல்லை எவ்வளோ பெர்சன்டேஜ் மாறுது. தட் இஸ் த குவாண்டம் ஆஃப் எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் பாண்ட் பிரைஸ். ஸோ எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் பாண்ட் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணா, இதுலயே நீ போக போக அப்போ 2 மெத்தட் இருக்கு. இது இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட்னு ஒன்று இருக்கு, இந்த பர்சன்டேஜ் மெத்தட்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த மாடிஃபைட் டியூரேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்கு. எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் பாண்ட் பிரைஸ் வந்து, ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, பாண்ட் பிரைஸ் எப்படா மாறும், டிஸ்கவுண்ட் ரேட் மாறுச்சுன்னா மாறும், ரைட்டா? டிஸ்கவுண்ட் ரேட் வச்சு நீ எதை கால்குலேட் பண்ணலாம், பிவிசிஐ கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த கான்செப்ட் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட் ஆர் எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் மெத்தட். அதாவது மாடிஃபைட் டியூரேஷன் மெத்தட், மாடிஃபைட் டியூரேஷன். ஸோ இது புரியுற மாதிரி இருக்குமான்னு தெரியல, நான் உனக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன், சரியா? ஸோ we are just looking into the key points. இது நம்ம அடிக்கடி பார்க்கறதா. மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், டிஸ்கவுண்ட் ரேட், ஈல்டு எல்லாம் ஒரே விஷயத்தை குறிக்குது, which is required rate of interest or the discounting factor. ஸோ எல்லாமே ஒரே கான்செப்ட். நம்ம முன்னாடியே பார்த்தோம், பீட்டா is sensitivity of equity share price to market movements. மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் equity share, அதாவது it is a sensitivity தான். மார்க்கெட் மூவ் ஆகிறத பொறுத்து equity share price வந்து மாறும். ஸோ அதே மாதிரி ஃபார் பாண்ட்ஸ்க்கு ஒரு விஷயம் இருக்கணும்ல, பாண்ட்ஸ்க்கு என்னன்னா மாடிஃபைட் டியூரேஷன். இட் மெஷர்ஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் பாண்ட் பிரைஸ் டு இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ். அதான் நம்ம அப்படியே பார்த்தோமே, for 1% change in interest rate, what is the change in expected change in price? Bond strategies. Bond strategy. Bond strategy என்னடா, கண்டிப்பா எப்போ எதை பண்ணணும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் ஃபால் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படிங்கிற பட்சத்துல பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, சின்னதா ஒரே ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம்ல இருக்க ஒரு ஸ்கூப் சாப்பிடும்போது ஒருத்தங்க பல்லு கூசுனா சென்சிட்டிவிட்டி எக்ஸாம்பிளுக்கு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். பட் இதுவே சரி, இப்போ நாம அப்படி வச்சுக்க வேணாம். 1 மணி நேரம் ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் வந்து ஒரு ஃப்ரீசருக்குள்ள இருக்கு, அதை எடுத்து தண்ணி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பல் கூச்சம் ஒன்று இருக்கும், ஒரு சென்சிட்டிவ் இருக்கும் பாத்தியா, அதை 1 அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ 1 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ள இருந்து அந்த தண்ணியை எடுத்து குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு சென்சிட்டிவிட்டி 1. அதுவே அவங்க 10 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ள இருந்து எடுத்து குடிச்சாங்கன்னா பயங்கரமா கூசும், பயங்கரமா, புரியுதா? எவ்வளோ சில்லுன்னு இருக்கும், ஐஸ் தான், ஐஸ் அப்படியே பல்லுல போட்டா எவ்வளோ கூசும். ஸோ அதுதான் ஹையர் த டியூரேஷன், அதாவது 1 மணி நேரத்துல இருந்து 10 மணி நேரம் உள்ள இருந்துச்சுன்னா ஹையர் த சேஞ்ச், பல்லு பயங்கரமா கூசும், பிகாஸ் ஹையர் த சென்சிட்டிவிட்டி, ரைட்? சரிங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரைஸ் ஃபால் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல பாண்ட் பிரைஸ், ஆல் பாண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் இன் பிரைஸ். ஸோ பர்டிகுலரா டியூரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, எக்ஸாம்பிள் 10 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ள இருந்துச்சுன்னா பயங்கர சில்லா இருக்கும். அதுவே 10 மணி நேரம் சூடா இருந்துச்சுன்னா பயங்கர ஹாட்டா இருக்கும், ரைட்? ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ லாங்கர் டியூரேஷன் பாண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் த மோஸ்ட், பிகாஸ் லாங்கர் டியூரேஷன் அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகும்னா, டியூரேஷனா மேக்குலஸ் டியூரேஷன், மேக்குலஸ் டியூரேஷன் பேஸ் பண்ணி தான் நம்ம modified duration, that is volatility, கண்டுபிடிக்கிறோம். Volatility is the sensitivity to change in price, right? Volatility actual, but it is dependent on macularized duration, so used interchangeably. அப்படி இருக்க பட்சத்துல இங்க என்ன நடக்குதுன்னா, டியூரேஷன் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல it is the sensitivity. சின்னதா 1% மாறினா கூட உனக்கு வந்து பயங்கரமா ஃபால் ஆகும். 1% குறைஞ்சதுன்னா பயங்கரமா பாண்ட் பிரைஸ் குறையும், 1% இன்க்ரீஸ்னா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நீ என்ன பண்ணுவ, பாண்ட் மேனேஜரா இருக்க, ஒரு பாண்ட்ல இருக்க, ஒரு ஃபண்ட் மேனேஜரா இருக்க அப்படிங்கிற பட்சத்துல
இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படிங்கிற பட்சத்துல பாண்ட் தான் சூப்பரான ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீ என்ன பண்ணுவனா லாங்கர் டியூரேஷன் பாண்ட் வாங்கி போட்டுருவ. புரியுதா? அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல லாங்கர் டியூரேஷன் பாண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் த மோஸ்ட் அண்ட் ஷார்ட்டர் டியூரேஷன் பாண்ட்ஸ் வில் இன்க்ரீஸ் த லீஸ்ட். ஸோ பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு பெனிஃபிட் தானே, டக்குன்னு வித்துட்டு கூட போயிடலாம். ஸோ லாங்கர் டியூரேஷன் பாண்ட் வாங்கி வச்சிருந்த அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீ என்ன பண்ணணும்னா ஷார்ட்டர் டியூரேஷன் பாண்டை வித்துட்டு லாங்கர் டியூரேஷன் பாண்டை வாங்கணும். பிகாஸ் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா பாண்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். லாங்கர் டியூரேஷன் பாண்டுக்கு என்ன டெண்டன்சினா லாங்கர் டியூரேஷன் பாண்ட் will react to the fall in interest rate by a higher amount. லாங்கர் டியூரேஷன் பாண்ட் இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 1% குறைஞ்சாலும் இப்போ டியூரேஷன் 10 years இருக்குன்னா 10 times அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இருக்க பட்சத்தில் உனக்கு ப்ராஃபிட். வேறஸ் நீ அந்த டைம்ல போய் ஷார்ட்டர் டியூரேஷன் பாண்ட் வாங்கினா ஒரு எஃபெக்டே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் பை லாங்கர் டியூரேஷன் பாண்ட்ஸ். அதுக்கு ஆப்போசிட் தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பாண்ட் பிரைஸ் எல்லாம் பயங்கரமா குறையும். யாரும் வந்து இங்க வாங்காம எல்லாம் எஃப்டில போய் இன்ட்ரெஸ்ட் பண்ணி டெபாசிட் போட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. பாண்ட் பிரைஸ் குறையும். அந்த மாதிரி நேரத்துல நீங்க லாங்கர் டியூரேஷன் பாண்ட் வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகுது, சும்மா அப்படியே மலையில இருந்து சரிந்து விழுந்த மாதிரி உனக்கு பிரைஸ் அடி வாங்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல என்ன பண்ணா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு உனக்கு தெரிய நேரத்துல டக்குன்னு லாங்கர் டியூரேஷன் பாண்ட் எல்லாத்தையும் வித்துட்டு ஷார்ட்டர் டியூரேஷன் பாண்ட் வாங்கிடணும். உனக்கு ப்ரைஸ் இம்பேக்டே ஆகாது, கொஞ்சம் தான் உனக்கு வந்து ப்ரைஸ் இம்பேக்டே இருக்கும். ஸோ கொஷின்ஸ் போயிடுவோம். ஸோ கொஷின் நம்பர் 17. ஸோ ஏபிசி லிமிடெட் issued 9% 5-year bonds of ₹1000 each having a maturity of 3 years. Coupon, maturity, face value, term. 5-year bond தான், இப்போதைக்கு மெச்சூரிட்டி 3 years தான். Present rate of interest 12% for 1 year tenure. It is expected that forward rate இது forward rate question நமக்கு இங்க வந்து எப்படி இருக்குன்னு தெரியலையே. forward rate செம்மையா பார்க்கலையா நம்ம. ஸோ இது ரொம்ப சிம்பிள்ரா. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா R1 12% சொல்லிட்டாங்க. Forward rate of interest for 1 year tenure is going to fall by அப்போ செகண்ட் இயரோட ரேட் வந்து 12%. பேசிஸ் பாயிண்ட்னா 100 basis point is equal to 1%. அப்போ 75 basis point equal to 0.75%, ரைட்டா? இயர் 2ல அதான் 12 minus 0.75. இயர் 3ல 11.5 minus 11.25 minus 0.5. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் ரேட் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருந்திருக்கு இந்த சம்மை. ஓகேவா? நமக்கு மெச்சூரிட்டி வந்து remaining 3 years. Since remaining maturity is 3 years, additional rates are not required. என்னடா PVCA தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்க மாட்டேங்குது. ஸோ இது ஒரு சிம்பிள் சம் தான். PVCA தான் கால்குலேட் பண்ணி கொஸ்டின் என்ன கேட்டிருக்கானே, இன்ட்ரின்சிக் வேல்யூ ஆஃப் பாண்ட். இன்ட்ரின்சிக் வேல்யூனாலே மெஷர்ட் யூசிங் கேஷ் ஃப்ளோஸ். அப்போ PVCA தான் கால்குலேட்டே பண்ண சொல்லியிருக்காங்க. பட் செகண்டா ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தியாடா, எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் ஆஃப் பாண்ட். அதுக்கு தான் இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா இங்க வந்து பாண்டுக்கே பீட்டா கொடுத்துக்கிறானுங்க 1.2 அப்படின்னு. புரியுதா? அப்ப நீ எப்படிடா கால்குலேட் பண்ணுவ? அதுக்குதான் நம்ம கீழே கொடுத்துருப்பாங்க பாரு. ஜஸ்ட் சிம்பிளா இந்த மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து இந்த பீட்டாவை மட்டும் மல்டிப்ளை பண்ணா உனக்கு எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் கிடைச்சிடும். பிகாஸ் அப்வர்ட் மூவ்மெண்ட்னாலும் சரி, இப்போதைக்கு அப்வர்டு, அதாவது பீட்டானா சென்சிட்டிவிட்டி டு சேஞ்ச். பாண்ட் பாப்புலர் அப்படிங்கிற பட்சத்துல தெரியல இது என்ன கான்செப்ட்ல இங்க பாண்ட் பாப்புலர் இஸ் ட்ரேடட்னு எழுதுனேன். ஸோ இது சிம்பிள். பீட்டா கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனையே இல்லை. பட் சத்தியமா பாண்டுக்கெல்லாம் வந்து எக்ஸாம் கொஷனில் பீட்டா கொடுக்க மாட்டாங்க. நான் டியூரேஷன் இருக்குமா உனக்கு எதுக்குடா பீட்டா கொடுக்கணும்? டியூரேஷனை கால்குலேட் பண்ண சொல்லி உனக்கு அதை வச்சும் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்க சொல்லலாம்ல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18. ஃபாலோயிங் ஆர் த ஈல்ட்ஸ் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்டு. அப்பதான் நமக்கு இதே இல்லையப்பா.
என்னது இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஃபேஸ் வேல்யூ 1000. ஸோ ஒரு வருஷம் இது வந்து எப்படி சொல்லலாம்னா இது R1 அப்படின்னு சொல்லலாம், இது R2 அப்படின்னு சொல்லலாம், இது R3 அப்படின்னு சொல்லலாம். ஓ இந்த பாயிண்ட் நோட் பண்ணணும்டாக்கண்ணா, டேர்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் ரிமைன் த சேம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தியா. இது வந்து ஒரு நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட்டு. நான் ஏன் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் அப்படின்னு சொல்றேன்னா, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ரைட். ஸோ இந்த மாதிரி இதில் என்ன கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னா, implied 1 year forward rates. ஆக்சுவலாக இது 3, இங்கே பாண்ட் ஏ, இது பாண்ட் பி, இது பாண்ட் சி. இப்போ நீ இங்கேருந்து என்ன நினைக்கிற, நமக்கு இங்கே 1 year பாண்டுக்கு உனக்கு 1 year ஃபார்வர்ட் ரேட்டே வராது, ஏன்னா மெச்சூரிட்டியே முடிஞ்சிடும் ரைட்டா. அடுத்து வந்து எக்ஸ்பெக்ட், சரி ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். ஒன் இயர் ஃபார்வர்ட் ரேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஷினை நம்ம அப்படியே நீ போட்டு குழப்ப வேணாம்டா, நம்ம பார்ப்போம்ல. இப்போ உனக்கு வந்து இவனுங்களே இது கொடுத்துட்டாங்க, அதாவது 10 year அப்படின்னு போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாண்ட் ஏ பாண்ட் பி மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா, பாண்ட் ஏ 1 year மெச்சூரிட்டி, இட் ஹேஸ் 10%. அப்போ பாண்ட் பி வந்து 2 years மெச்சூரிட்டி 11%. அப்போ நம்ம இப்போ எப்படி எடுத்துக்கணும், இது வந்து 2 year டெபாசிட்டுக்கு 11% கொடுக்குறாங்க, 1 year டெபாசிட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு 10% கொடுக்குறாங்க. அப்போ செகண்ட் இயருக்கு என்ன எடுக்கிறது? இப்போ அதை அப்படியே எடுத்துட்டு இப்போ நம்ம தேர்ட் இயருக்கான ஃபார்வர்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 2 and 3, அதாவது பாண்ட் பி அண்ட் பாண்ட் சி எடுத்துக்கோ, ஓகேவா. அதை எடுத்துட்டு இப்போ எனக்கு வந்து நம்ம இப்போ வந்து இங்க ஃபர்ஸ்ட் இது சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்னா நமக்கு R2 கிடைச்சிரும், R1 R2 கிடைச்சிரும். அப்போ R3 கால்குலேட் பண்றது ஈஸி ஆயிருமா. ஸோ அதான் போட்டிருக்காங்க. 2 year பாண்ட்னா 1 plus YTM square is equal to 1 plus R1 into 1 plus R2. 1 year forward rate is equal to forward rate on year 2. ஸோ அதான் இங்க 11% கொடுத்துக்கிறாங்களா Y2. அப்போ 1 plus 0.11. ஸோ இஸ் ஈக்குவல் டு R1 into R2. R1 வந்து 0.1 நமக்கு, ஏன்னா இங்கேயே இருக்குது R1 10% அப்படின்ட்டு. அப்போ R1 into R2. அப்போ யூ கேன் ஈஸிலி ஈக்குவேட் அண்ட் சால்வ், கண்டுபிடிச்சிடலாம் 12.01. ஸோ இந்த இடத்துல என்ன இம்ப்ளை பண்றாங்கன்னா, நான் 2 வருஷம் பாண்டு வாங்கினேன்னா எனக்கு 2 வருஷத்துக்கு 11% கிடைக்கும், ஓகேவா, ஆவரேஜா. பட் இதுவே நான் ஃபர்ஸ்ட் இயர் கொண்டு போய் 1 year பாண்ட்ல டெபாசிட் பண்ணிட்டு அதைவே நான் இன்னொரு செகண்ட் இயர்ல திருப்பி ஒரு 1 year பாண்ட்ல போட்டேன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னு பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் இயர் வந்து வெறும் 10% தான் கிடைக்கும். பட் செகண்ட் இயர் ஆகும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி 12.01 கிடைக்கும். இப்போ நான் இது ரெண்டுக்கும் ஆவரேஜா எடுத்து பார்த்தோன்னா எனக்கு வருஷத்துக்கு ஒரு 11% கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபார்வர்ட் ரேட் ஆஃப் இயர் 3னா 1 plus YTM கியூப் அப்படின்னு வரும், YTM 3 கியூப் அப்படின்னு வரும். நமக்கு YTM தான் இங்க yield to maturity இவங்களே கொடுத்துட்டானுங்களே. அப்போ 12%, 1.12% is equal to 1.R1 R2 R3. அப்போ 1.R1 R2 தான் 1. YTM ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் தானே, YTM தான் மேலேயும் கொடுத்துட்டாங்களா, அப்போ பிரச்சனையே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நீ சால்வ் பண்ணி ஈக்குவேட் பண்ணிடலாம். இப்போதான் நமக்கு கிளைமேக்ஸ் கொண்டும் பாரு. டேர்ம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிமைன்ஸ் சேம். ஸோ அப்படின்னு என்னன்னா அது என்ன மீன் பண்ணுன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்ல எனக்கு இவ்வளோ ஈல்டு கிடைக்கும், எனக்கு இவ்வளோ டிஸ்கவுண்ட் கிடைக்கும், நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு.
ஸோ அது மாதிரி நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து இட் கண்டினியூஸ் டு சேம் அப்படிங்குது. ஸோ வாட் நீ எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவ, எனக்கு இவ்வளோ ஈல்டு கிடைக்கும், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும், நீ எதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவ? ஃபார்வர்ட் ரேட்ஸ் ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட். சரியா? yield to maturity is calculated but forward rates are always expected rate. இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா, after 1 year original 1 year bond would have matured, hence no evaluation is needed. அதான் ஒரிஜினல், அதாவது 1 year bondக்கு first year yield to maturity and forward rate are the same. After 1 year original 2 year bond will have another 2 year remaining, hence valuation would be based on prevailing price. இங்க அடுத்து என்ன கேக்குறானுங்க, expected YTM கேக்குறாங்க, prices of 1 year and 2 year zero coupon bonds at the end of first year. அடா 1 yearங்கிற at the end of first year அதுக்கு என்னடா price இருக்க போகுது? ஜீரோ தானடா. ஏன்னா it would have been redeemed, right? பட் 2 year bondக்கு என்ன ஆயிருக்குன்னா அதோட மெச்சூரிட்டி இன்னும் 1 year தான் அப்படின்னு வந்திருக்கும். அப்போ அவன் என்ன கேட்குறான், ப்ரைஸ் கேட்குறான். ப்ரைஸ்னா நமக்கு இந்த இடத்துல எது யூஸ் பண்ண முடியும்? கரண்ட் தானே யூஸ் பண்ண முடியும், கரண்ட் ஈல்டு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் டிஸ்கவுண்டட். price after 1 yearனு போட்டிருக்கோம். 1000 divided by 1 plus YTM, that is discount மட்டும் பண்ணி கொடுத்துருக்கோம்டா, வேற ஒண்ணுமே பண்ணல, just it has been discounted. இந்த இடத்துல ஒரு சூப்பரான அட்ஜஸ்ட்மெண்டோட கொஸ்டின் இருக்குடா. இப்ப என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? இப்ப 3 பாண்ட் இருக்கு, அந்த 3 பாண்ட்லயும் ஒவ்வொரு வருஷம் முடிஞ்சிருச்சு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இயர்ங்கிறது ஒரு முடிஞ்சிச்சு, செகண்ட் இயர் தேர்ட் இயர் மட்டும்தான் இருக்கு. அந்த பிகினிங் ஆஃப் செகண்ட் இயர்ல என்ன பிரைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த 3 இயர் பாண்ட்னு எடுத்தோம்னா நமக்கு 1 இயர் முடிச்சுன்னா நமக்கு we would have remaining 2 years, ரைட்? அப்போ வேல்யூவேஷன் என்ன பண்ணுவோம்னா நம்ம 2 இயர் பாண்ட் தான் எடுத்துக்குவோம், புரியுதா? அதனாலதான் இங்க வேல்யூவேஷன் ஷுட் பி of rupees 1000 after 2 years. அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணா YTM ஸ்கொயர்னு எடுத்திருக்கோம். ஆனா இந்த இடத்துல நோட் பண்றாடி R2 R3, இந்த இடத்துல நீ என்ன பண்ணிடக்கூடாது, R1 R2ன்னு போட்டக்கூடாது. R1 R2ன்னு போட்டா தப்பாயிடும், புரியுதா? R1 R2ன்னு போட்டீங்கன்னா இங்க மொத்தமா தப்புடா. பிகாஸ் 1 இயர் முடிஞ்சு, அப்ப செகண்ட் இயர் வந்துட்டோம், செகண்ட் இயரும் முடிஞ்சிச்சுன்னா தேர்ட் இயர் தானே எடுத்திருப்போம். 1 இயர் அப்ப இங்க எப்படி சொல்றேன்னா, இப்ப நம்ம இது எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 years have been completed, find the price as at the third year அப்படின்னா இங்க 1 year, அதாவது 1 plus YTM தான் எடுத்திருக்கணும். அதாவது YTM 3ன்னு ஒண்ணு இருக்குதா, அதாவது தேர்ட் பாண்டோட YTM, அது ஒண்ணுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கணும். அதுக்கப்புறம் 1 plus R3 மட்டும், பட் மோஸ்டா அது ரெண்டு மேட்ச் ஆயிரும். பட் அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, R2 plus R3, இட் இஸ் நாட் R1 plus R2. ஸோ அப்படி நம்ம போட்டோம்னா YTM கால்குலேட் பண்ணிடுவோம். இப்போ ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூ டிவைடட் பை 1 plus YTM ஸ்கொயர். டேய் இந்த இடத்துல ஏன் இந்த ஃபார்முலா வித்தியாசமா இருக்குதுன்னு பாத்துருந்தீங்கல்ல, ஏன்னா நம்ம கிட்ட கேட்டிருக்க பாண்டு ஜீரோ கூப்பன் பாண்டு, அப்போ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 0 இன்டூ PVF போட்டாலும் 0. அப்போ நமக்கு இங்க ரிடம்ஷன் வேல்யூ இன்டூ 1 பை, அதாவது டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் என்ன, 1 by 1 plus R ஸ்கொயர், ரைட்? பிகாஸ் 2 years. இப்பதான் புரியுது என்னடா ஃபார்முலா வித்தியாசமா இருக்கு. ஜீரோ கூப்பன் பாண்டுங்கனால நமக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ YTM is more important than forward rate unless specifically asked, don't calculate forward rates. நம்மளே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த கான்செப்ட் வந்துட்டோம், பாண்ட் ரிஸ்க். பாண்ட் ரிஸ்க்னா நம்ம முன்னாடியே போட்டோம், இட்ஸ் வாலட்டிலிட்டி. ஹையர் த டியூரேஷன்னா டைம் டேக்கன் ஃபார் த பாண்ட் டு பே பேக் அவர் இன்வெஸ்ட்மெண்ட். ஹையர் த டியூரேஷன் ஹையர் த ரிஸ்க். ரிஸ்க் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு ரெண்டு பக்கம் இருக்கும், ஹையர் த ரிஸ்க்
பாண்ட் ரிஸ்க் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அப்ளை பார்த்த மாதிரி தான் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மெச்சூரிட்டி அதிகம்னா என்னடா, நம்ம போட்ட அமௌண்ட்டை நம்ம கொடுக்கறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்குவோம். நீ போட்ட அமௌண்ட் ரொம்ப வருஷத்துக்கு எங்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார்தர், அதாவது லாங்கர் த மெச்சூரிட்டி ஹையர் த ரிஸ்க். ஓகேவா? மெச்சூரிட்டி அதிகமாக இருந்தால் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஏன்னு கேட்டால் மெச்சூரிட்டி அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக டியூரேஷனும் அதிகமாக தானே இருக்கும். பிகாஸ் ஏன்னா டி இன்டூ பிவிசிஐன்னு நம்ம கால்குலேட் பண்ணுறோம். புரியுதா? அப்போ டி 1 2 3 4 5 6 7 8 அந்த அளவுக்கு வரும்ல. அப்படி இருக்கும்போது டி அதிகமாக இருக்கும்போது டியூரேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஷார்ட்டர் த மெச்சூரிட்டி, இப்போ 3 வருஷம்னா 1 2 3 தான் டி. பிவிசிஐனா உனக்கு டக்குனு முடிஞ்சிடும். லோவர் த ரிஸ்க். ஏன்னா நீ போட்ட 1000 ரூபாயை உனக்கு 3 வருஷத்துல திருப்பி கொடுத்துட்றானுங்க இன்ட்ரெஸ்டோட. அப்படி இருக்கும்போது அங்கே ரிஸ்கே இல்லை. ஸோ அடுத்து என்னன்னா மேக்லெஸ் டியூரேஷன் சிமிலர் டு ஆவரேஜ் டியூ டேட் இன் பில்ஸ் ரிசீவபிள். இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் டிஃபரன்ஸ் அமௌண்ட் இன் டிஃப்ரெண்ட் டேட், வாட் would be the one date in which entire amount will be paid? நம்ம முன்னாடியே பார்த்தது தான். பீட்டா இஸ் ஃபார் எக்விட்டி ஷேர், டியூரேஷன் இஸ் ஃபார் பாண்ட், போத் ஆர் ரிஸ்க் மெஷரிங் வேரியபிள்ஸ். இப்போ கொஸ்டின் இது வந்து ஜஸ்ட் பிவிசி, அதாவது அந்த இது பார்த்தோம்டா பாண்ட் ரிஸ்க் பார்க்குறோம்ல, அதுக்கு எக்ஸாம்பிள் கொஸ்டின் 2 இருக்குல்ல. கொஸ்டின் 2லயே நம்ம இப்போ டியூரேஷன் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நோ அமோர்டைசேஷன். மாதம் நமக்கு வருஷம் 5 வருஷம் நம்ம இருக்கு. இதெல்லாம் டி. சரியா? ஸ்டார்டிங்கில் இருக்க 1 2 3 4 5 எல்லாம் டிஏ. பக்கத்தால் இருக்கிறதெல்லாம் present value of cash inflow. ஃபர்ஸ்ட் 4 வருஷம் கூப்பன் இருக்கும், 5வது வருஷம் மட்டும் கூப்பன் பிளஸ் பிரின்சிபல் இருக்கும். டிவைடட் பை இதெல்லாம் நீ ஆட் பண்ணி வச்சுக்குவேன் 962.07 வரும். அப்போ 4.22 இயர்ஸ். ஸோ அதான் டியூரேஷன். ஸோ இதுவே வந்து if principal was repaid each year அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட். அப்போ இயர் 1 என்னன்னா டே பிரின்சிபல் ரீபே ஆகுது, ஒரு பாண்ட் அமார்டைசிங் இன் நேச்சர்ல இருக்கு அப்படின்னாலே உனக்கு நீ நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வருஷம் கூப்பன் சேஞ்ச் ஆகும். அவ்வளோதான், வேற எந்த புதுவித அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. அப்போ கூப்பன் மாறுதா 90 72 54 36 18 அப்படின்னு. அப்போ வருஷம் பிரின்சிபல் ரீபே. அப்போ நம்மளோட டோட்டல் கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து அதாவது இது 2 பிளஸ் ஆகி தான் வரும். கூப்பன் பிளஸ் பிரின்சிபல் தான் நம்மளோட டோட்டல் கேஷ் ஃப்ளோ. இப்போ அதை டிஸ்கவுண்ட் பண்ணோம்னா பிவிசிஐ கிடைச்சிடும். அதை தூக்கி இந்த இயர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ண டி இன்டூ பிவிசிஐ. இப்போ இந்த டி இன்டூ பிவிசிஐ டிவைடட் பை பிவிசிஐ போட்டால் நமக்கு டியூரேஷன் கிடைச்சிடும். சிம்பிள். மேக்லெஸ் டியூரேஷன் டைம் தான் பேஸ், பிவிசிஐ இஸ் வெயிட்ஸ். ரேஷனல் இதுக்கு என்னன்னா ஃபார் பாண்ட் ரிஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி பீரியட். ஸோ பேஸ் நம்ம இப்போ வெயிட்டட் ஆவரேஜ் இது ஒரு மெத்தட் எடுக்கிற அப்படின்னா 2 விஷயம் இருக்கும், பேஸ் அண்ட் வெயிட்ஸ். நான் உனக்கு இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிளே நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஒரு திங், ஒரு பர்டிகுலர் திங் அப்படின்னா அதுதான் அந்த பேஸ். அதுக்கு அதோட கெப்பாசிட்டி தான் வெயிட். நான் 10 பேர்த்து அடிப்பேன் அப்படின்னா நான் பேஸ். அப்போ நான் இன்னொருத்தனை கம்பேர் பண்ணும்போது அவன் 20 பேர்த்து அடிப்பான். இப்போ இங்க என்னதுன்னா அந்த அடிக்கிறதுங்கிறது வந்து கெப்பாசிட்டி, இட் இஸ் நாட் பேஸ் கிடையாது. பேஸ் வந்து நாங்க ஹியூமன்ஸ் தான். நான், மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, மிஸ்டர் சி, அவங்கெல்லாம் பேஸ். அவங்க எத்தனை பேர்த்து அடிப்பாங்க, அவங்களோட வெயிட் என்ன, பவர்ஃபுல்லான ஆளா அப்படிங்கிறதான் நமக்கு வெயிட் இருந்து எத்தனை பேர்த்து அடிப்பாங்க அப்படிங்கிறதான் வெயிட்ஸ். ஒரு திங்குக்கு நம்ம வெயிட்டை ஆட் பண்றோம். ஸோ அதுதான். ஸோ நமக்கு இங்க பேஸ் வந்து என்னன்னா பாண்டுக்கு வந்து பேஸ் டைம். ஏன் அப்படின்னு கேட்டா ரிஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி பீரியட் தான் நமக்கு. புரியுதா? மெச்சூரிட்டி பீரியடை பேஸ் பண்ணி தான் ரிஸ்க். இப்போ மெச்சூரிட்டி பீரியட் 10 வருஷம்னா அந்த 10 வருஷமும் ஒரே வெயிட் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு அமார்டைசிங் பாண்ட் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்குவேன். இப்போ அமார்டைசிங் பாண்ட்ல பார்த்தீங்கன்னா உனக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு. இயர் 1 மோர் வெயிட்டர் when compared to இயர் 5. புரிஞ்சுதா? இயர் 1ல 290 வருது உனக்கு, இயர் 5ல வெறும் 218 தான் வருது. ஸோ
இதுதான் வெயிட்ங்கிறது. இங்க அதிகமான வெயிட் இருக்குது, இங்க கம்மியான வெயிட் இருக்குது. இதுவே நான் அமார்டைசிங் பாண்ட்ல பாத்தீங்கன்னா இயர் 1 வெறும் 81 ரூபா, பட் இயர் 5 676 ரூபா. ஃபுல் வெயிட்ஸும் ஒரு பர்டிகுலர் இயர்ல டம்ப் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பிவிசிஐ தான். ஏன்னா இங்க நல்லா நோட் பண்ணா இது கேஷ் இன்ஃப்ளோ தானே. ஸோ இனி இங்க பார்த்தாலும் ஒண்ணுதான், இல்ல பிவிசிஐன்னு பார்த்தாலும் வந்து இங்க 263 வேற இங்க 135 தான். இப்போ பிவிசிஐ தான் வெயிட் எடிட்டர். இங்க வந்து நமக்கு எக்ஸாம்பிள்னா இங்க வந்து நம்ம இது வந்து இப்படி வச்சுக்கலாம், மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, இங்க சி, டி, இ. சரியா? மிஸ்டர் ஏ சரி, இதான் நான் வச்சுக்கலாம். நான் 263 பேர் அடிப்பேன். இவன் மிஸ்டர் இ 135 பேர் தான் அடிப்பான். ஸோ அதனாலதான் நமக்கு இங்க பேஸ் வந்து இதை வச்சிருக்கோம், டைமை பேஸா வச்சிருக்கோம். வெயிட்னா அதான் கெப்பாசிட்டி. சரியா? அந்த இயர்ல உன்னால என்ன ரீபே பண்ண முடியும். இயர் 1ல என்னால 263 ரீபே பண்ண முடியும். ஸோ அதனாலதான் நம்ம அதை அங்க வெயிட்டா எடுத்துக்கிறோம். புரியுதா? இப்போ உனக்கு இந்த கான்செப்ட் எல்லாம் புரியுதா? புரியணும். ஸோ இதாண்டா கான்செப்ட். ரிஸ்க் இஸ் பேஸ்ட் ஆன் மெச்சூரிட்டி பீரியட். மெச்சூரிட்டி பீரியடுக்கு அந்த ஒவ்வொரு மெச்சூரிட்டி பீரியட்னா இயர் 1 to இயர் 5ன்னு வச்சுக்கலாம். இயர் 1ஓட கெப்பாசிட்டி எவ்வளோ? 263. அப்போ இட் ஹாஸ் ஹையர் வெயிட். இயர் 5ஓட கெப்பாசிட்டி எவ்வளோ? வெறும் 135 தான். இட் ஹாஸ் லோவர் வெயிட். அதனால தான் டி இன்டூ பிவிசிஐ. வெயிட் வந்து பிவிசிஐ ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் கேஷ் இன்ஃப்ளோ வெயிட்டாக வச்சிருக்கோம், கெப்பாசிட்டி. இங்கே நம்ம அது கொடுத்துருப்போம். ரிஸ்க் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட். ஜீரோ கூப்பன் பாண்ட்ல என்ன ஆகும்? நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது. லாஸ்ட் இயர் இப்போ எக்ஸாம்பிள் 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி பீரியட்னா லாஸ்ட் இயர்ல 1000 rupees வந்துடும். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு த ரிஸ்க் ஆஃப் அ பாண்ட் கிவிங். அதாவது ஒன்றும் இல்லை, கிவிங் பிரின்சிபல்ஸ் ஓவர் த பீரியட்னா அமார்டைசிங் பாண்ட் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுவே ஜீரோ கூப்பன் பாண்டா இருந்தா இங்க ஜீரோ இருக்கும், ஜீரோ இருக்கும், 0 0 0 0. அதான் இந்த இடம் ஃபுல்லா ஜீரோவா இருக்கும். 5 இயர் ஜீரோ கூப்பன் பாண்டா இந்த இடமும் ஃபுல்லா ஜீரோவா இருக்கும். இங்கேயும் ஜீரோ தான், கூப்பனே இல்லை. இங்க மட்டும் உனக்கு 200 இருக்கும், இல்லை 1000 இருக்கும். புரியுதா? 1000 நம்ம பேஸா 1000 வச்சுக்கலாம். அப்போ அதோட வெயிட் வந்து 5th இயர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டம்ப் ஆயிருக்கும் ஜீரோ கூப்பன் பாண்டுக்கு. புரியுதா? பட் வேறஸ் இந்த பாண்ட்ல பாத்தீங்கன்னா உனக்கு ஓவர் த இயர் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா. 2 3rd இயர் 4th இயர் 5th இயர் எல்லா இதுலயும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அததான் நம்ம இங்க சொல்றோம். ரிஸ்க் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட் கிவிங் ₹1000 on the 5th year only is not equal to the risk of a bond which repays the principals over the period. இப்போ இது டியூரேஷன் நீ அது கால்குலேட் பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்கோவேன். ஜீரோ கூப்பன் பாண்ட் கால்குலேட் பண்ணா உனக்கு வேற மாதிரி இருக்கும். இது கால்குலேட் பண்ணா 2.67 years. ஸோ லோவர் த மெச்சூரிட்டி லோவர் த ரிஸ்க். லோவர் த ரிஸ்க்கும் ஒன்று தான், சென்சிட்டிவிட்டியும் கம்மி. இதை யூஸ் பண்ணி அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் சொல்றேன், நம்ம இந்த 2.67 years பேஸ் பண்ணி தான் நம்ம மாடிஃபைட் டியூரேஷன், தட் இஸ் வாலட்டிலிட்டி கால்குலேட் பண்ணுவோம். அப்போ இதுவே கம்மியா இருக்குன்னா மாடிஃபைட் டியூரேஷனும் கம்மியா தான் வரும். நீ அது இதை விட இன்னொன்று இதுல இருந்து டிவைட் பண்ணுவ மாடிஃபைட் டியூரேஷனுக்கு. அப்படி இருக்குங்கிற பட்சத்துல இன்னும் கம்மியா இருக்கும். கம்மியா இருக்கிறது என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது அப்படின்னா பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? கம்மியான டியூரேஷன் இருந்தா கொஞ்சம் தான் பாண்ட் பிரைஸ் ஏறுண்டா. அதே மாதிரி மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாச்சுன்னா பாண்ட் பிரைஸ் குறையுமா? கம்மியா தான் அதோட விலை குறையும். ஸோ சென்சிட்டிவிட்டி கம்மி. சென்சிட்டிவிட்டி to change in expected price because of change in market interest rate is lower in case of a lower modified duration. புரிஞ்சுதோ? ஸோ அடுத்து இந்த கேஸ்ல பார்த்தா வெயிட் இஸ் மோர் இன் 5th இயர் ஜீரோ கூப்பன் பாண்ட்ல. பட் வேரஸ் இந்த அமார்டைசிங் பாண்ட்ல பார்த்தா வெயிட் இஸ் ஸ்ப்ரெடட் ஓவர் த பீரியட். இட் இஸ் கிவிங் பேக் மணி மோர் குயிக்லி when compared to a zero coupon bond. Mackless duration என்னன்னா, being credit risk assumed to be constant, it looks into cash flow. அதான் நமக்கு PVCI, discount factor, time value நம்ம பார்க்குது. In a bond only changing factor would be discount factor. ஆமா, கூப்பன் மாறாது, மெச்சூரிட்டி மாறாது, டைம் அதான் மெச்சூரிட்டி டைம் எல்லாமே ஒண்ணா. இப்போ வேற என்னடா மாறுங்கன்னா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மட்டும் தான் மாறும். இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட் தான். ஸோ அடுத்து பாண்ட் ரிஸ்க் டியூரேஷன். கொஷனில் இந்த டேட்டா நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ, கூப்பன் ரேட், ஒய்டிஎம், ரிடம்ஷன் வேல்யூ. என்னடா திருப்பியும் அது ஒய்டிஎம், நான் இயர்ஸ் டு மெச்சூரிட்டி தான் ஒய்டிஎம்னு சொல்லிட்டேன். ஸோ இட் இஸ் மெச்சூரிட்டி பீரியட்,
it is YTM. What is the current market price, duration, volatility and expected market price? If இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் சம்முன்னு சொல்லலாம். நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணலாம். மார்க்கெட் ப்ரைஸ், டியூரேஷன், வாலட்டிலிட்டி, எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் மார்க்கெட் ப்ரைஸ் யூசிங் மாடிஃபைட் டியூரேஷன் எல்லாமே பண்ணிடலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னா என்னடா? PVCO which is equal to PVCI. கூப்பன் ரேட் இருக்கா, இது கூட இன்டர் பண்ணால் உனக்கு கூப்பன் கிடைச்சிரும். 6 இயர்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணு, 6th இயரில் 1000 உனக்கு ரீபே இருக்கும். டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் 17 போட்டிருக்கமா. கூப்பன் plus redemption value, discount factor at 17, present value T into PVCI. இது வந்து ஃபர்ஸ்டே போட்டு வச்சுக்கிட்டோம். பட் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா இட் இஸ் PVCO which is equal to PVCI which is equal to 964.17. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணாலும் 964.17 வரும். அடுத்து மேக்குலஸ் டியூரேஷன் T into PVCI by PVCI. அடுத்து மாடிஃபைட் டியூரேஷன் மேக்குலஸ் டியூரேஷன் by 1 by இங்க வந்து ரொம்ப நாளா நோட் பண்ணோம் எக்ஸிஸ்டிங் YTM which is 17%. எக்ஸிஸ்டிங் YTM. ஸோ இதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு யூனிட் ஆஃப் மெஷரும் இல்லை. இப்போ நம்ம அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் மார்க்கெட் ப்ரைஸ். அதுக்கு சிம்பிள், நம்ம இங்கே கேல்குலேட் பண்ண பார்த்தியா 3.62. இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா ஃபார் 1% இன்க்ரீஸ் 3.62 டைம்ஸ் பாண்ட் ப்ரைஸ் ஃபால் ஆகும். அதான் இங்கே போட்டிருக்கேன் பாரு. டெல் ஐ 1%. இது வந்து பேஸ் அசம்ஷனே 1%க்கு தான். அப்போ 1% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சேஞ்ச் இன் ப்ரைஸ் 3.62 டைம்ஸ் ஆர் 3.62% வந்து பாண்ட் ப்ரைஸ் குறையும். ஸோ இது என்னன்னா இட் ஷோஸ் த எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் த பாண்ட் டு இன்ட்ரெஸ்ட் சேஞ்சஸ். இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா ப்ரைஸ் எப்படி மாறும் அதை தான் இது சொல்லுது. அப்போ இட் இஸ் ஃபார் 1%. ஓகேவா? நமக்கு இங்க எத்தனை பர்சன்ட் சேஞ்ச் ஆகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? yield is, அதாவது increase in required yield is by 75 basis point. அப்போ 17 plus 0.075 இங்க இல்ல 17 plus 0.75 இதுதான் நமக்கு நம்ம 1% தான் மாறும்னு சொல்றோம். பட் மேல என்ன சொல்றாங்கன்னா 0.75% தான் மாறுது. அப்படி இருக்கும்போது negative 0.362 is for 1%, then what is for 0.75%? அப்போ 2.72. இப்போ எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னா நம்ம மேலே கால்குலேட் பண்ணோம்ல இந்த மார்க்கெட் ப்ரைஸ், அதிலிருந்து இந்த 0.272% மைனஸ் பண்ணால் இதுதான் எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் மார்க்கெட் ப்ரைஸ் 937.85. ஸோ பாண்ட் மேனேஜர் வந்து எது பெஸ்ட் பாண்ட் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுவார்னா டியூரேஷனை பேஸ் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணுவார். அது மாறும், சிச்சுவேஷனை பொறுத்து மாறும். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்க பீரியட்ல நமக்கு பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அந்த நேரத்துல வந்து ஒரு பாண்ட் மேனேஜர் கண்ணுக்கு எது பெஸ்ட் பாண்டா படும்னா டியூரேஷன் எதுக்கு ஹையரா இருக்கோ அதுதான் பாண்ட் மேனேஜருக்கு பெஸ்ட் பாண்டா கண்ணில் படும். ஏன்னா மார்க்கெட் ரேட் குறையுது, பாண்ட் பிரைஸ் அதிகமாகுதுன்னா ஹையர் டியூரேஷன் பாண்ட் வில் கெட் ஹையர் மார்க்கெட் பிரைஸ், சென்சிட்டிவிட்டி அதிகம். அதுவே மார்க்கெட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டுக்குன்னா பாண்ட் பிரைஸ் குறையும். அந்த நேரத்துல பாண்ட் மேனேஜருக்கு சிறப்பான பாண்டு கண்ணில் எது படும்னா லோவர் டியூரேஷன் பாண்ட். ஏன்னா பாண்ட் பிரைஸ் குறையும் அப்படிங்கிற பட்சத்துல ஹையர் டியூரேஷன் பாண்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா பயங்கரமா படுத்துரும், மொத்தமா முடிஞ்சுது. பட் அதுவே நீ லோவர் டியூரேஷன் பாண்ட் வச்சிருக்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு சின்ன அமௌண்ட் மட்டும் தான் பிரைஸ் ஃபால் இருக்கும். மாடிஃபைட் டியூரேஷன் என்னன்னா ஃபார் 1 யூனிட் ஆஃப் சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட் ரேட். நம்ம இங்க கால்குலேட் பண்றோம்ல இங்க 3.62, அதோட மீனிங் என்னன்னா for 1 unit of interest change 3.62 will be the price of bond change, அதாவது change in bond price அப்படின்னு சொல்றாங்க. Question number 21 என்ன சொல்றாங்க? consider two bonds, one with 5 years to maturity and another with 20 years to maturity, face value 1000, coupon rate 8% with annual interest payments, both are selling at par. அப்ப பார்ல சேல் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல coupon rate must equal discount rate. Assume that yields of both the bonds
fall to 6%. அப்போ இங்க நல்லா நோட் பண்ணா yield 6%ன்னு சொல்லல, இங்க என்ன சொல்லிட்டாங்க, selling at parன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்மளோட அசம்ஷன் என்ன, கூப்பன் ரேட் மஸ்ட் ஈக்குவல் yield. அப்ப 8% தான் yield. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா yield falls to 6%, அதாவது 2% குறையுதுங்கிறாங்க. Whether the price of bond will increase or decrease, what percentage of this increase or decrease comes from a change in the present value of bonds principal amount, and what percentage of this increase or decrease comes from change in present value of bonds interest payment. Simple ரா, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் அதை நம்ம சொல்றோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இது பார்த்துருவோமா. அப்போ கூப்பன் வந்து 8%ன்னு சொல்லிட்டாங்க. பாண்ட் செல்லிங் அட் பார், கூப்பன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்கவுண்ட். நான் சொன்னேன் 8% அப்படின்னு. மெத்தட்ஸ் ஃபார் கால்குலேட்டிங் எக்ஸ்பெக்டட் சேஞ்ச் இன் பாண்ட் பிரைஸ், அதில் 2 மெத்தட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேக்குலஸ் டியூரேஷனை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதாவது மாடிஃபை del I is equal to some percentage, del P is equal to some number. அப்போ del P divided by 1 into the new yield. அது நம்ம அதாண்டா மேக்குலஸ் டியூரேஷன்ன்றா. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் present value of cash outflow, ஏன்னா நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் தான் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ PVCO, அப்போ we have to calculate PVCI at revised YTM. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தடுங்கிறது இங்கே கீழே போட்டிருக்கோம்ல, இதுதான் இன்ட்ரென்சிக் வேல்யூ மெத்தட். இப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா 1000 rupees ஃபேஸ் வேல்யூ, கூப்பன் 8%. இது வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிஸ்டிங் YTMல கால்குலேட் பண்ணுறோம், ஏன்னா நம்ம அதான் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கானுங்களா. இல்லை ஃபர்ஸ்ட் அது கேட்கல, ஏன் கால்குலேட் பண்ணுறது தெரியல. ஸோ இது வந்து ஜஸ்ட் எக்ஸிஸ்டிங் YTMல தான் கால்குலேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட தான் மேலே எது கேட்டிருந்தானுங்களே, பர்சன்டேஜ். இப்போ சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றோம். 8% to 6% மார்ச்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் பாண்ட் ப்ரைஸ். அந்த சேஞ்ச் இன் பாண்ட், இப்போ 100 இருக்கு, 200 மார்ச்னா 100 இஸ் த சேஞ்ச் இன் பாண்ட் ப்ரைஸ். ஆஃப் தட் 100, ஹவு மச் பெர்டைன்ஸ் டு சேஞ்ச் இன் பாண்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், ஹவு மச் pertain to change in redemption value. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் YTMல கால்குலேட் பண்ணினா இது வந்து present value of coupon payments, இது present value of redemption, ரைட்டா. இது ரெண்டு ஆட் பண்ணால் உனக்கு 1000, பிகாஸ் செல்லிங் அட் பார் அப்படிங்கும்போது உனக்கு இது மேட்ச் ஆகிடும். இப்போ ரிவைஸ்ட் YTMல அதே மாதிரி கால்குலேட் பண்ணனா இது வந்து present value of coupon payments, இது present value of redemption value. அப்போ 1084.3. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நம்மளோட டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் இன் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 84.3. அப்போ நீ சிம்பிளாக இது ரெண்டையும் மைனஸ் பண்ணு, 319.4 minus 337 டிவைடட் பை 100 into 100 போட்டிங்கன்னா டியூ டு இன்ட்ரெஸ்ட். ஸோ அது ஒன்றுடா, அதான் எனக்கு வர 337.31.3194. இப்போ அதுதான் 337 minus 319 போட்டால் 17 வந்து சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. இந்த 84.3ல வந்து 17.6 வந்து இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச்னால அக்கர் ஆகுது. பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ நீ என்ன பண்ணுவேன், 17.6 divided by 84.3 into 100 போட்டால் this 84.3ல 20% is because of interest and 79.12 is because of principal. பிரின்சிபல்னா ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற 747.3, இங்கே இருக்கிற 680.06, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 66.7. அப்போ 66.7 divided by 84.3 into 100 இப்போ போட்டோம்னா நமக்கு 79.2 வந்துடும். ஸோ நமக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா 5 year பாண்டுக்கு இது இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 20 year பாண்ட் அப்போ அட் எக்ஸிஸ்டிங் YTM கண்டிப்பாக ஈக்குவல் டு ஃபேஸ் வேல்யூவாக இருக்கும், பிகாஸ் செல்லிங் அட் பார். ரிவைஸ்டு YTM கால்குலேட் பண்ணுறோம். இந்த அமௌண்ட்டுக்கும் மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 229.39 தான் நமக்கு இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ். அப்போது கூப்பன் பேமெண்ட்ஸ் மைனஸ் கூப்பன் பேமெண்ட்ஸ் போட்டோம்னா டியூ டு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இப்போ 132/229 into 100 போட்டால் 57.6%. அதாவது இந்த 229.39ல 57.6% இஸ் பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் இன்ட்ரெஸ்ட். ரிமைனிங் இருக்க 42.4 வந்து பிகாஸ் ஆஃப் சேஞ்ச் இன் பிரின்சிபல். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இங்கே பார்த்தா பிரின்சிபல் தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு கூப்பனுக்கு கம்மியான மெச்சூரிட்டி இருக்கும்போது உனக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கம்மியாக தான் வரும். இப்போ 3 வருஷம் மெச்சூரிட்டின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வெறும் 3 வருஷம் தான் நமக்கு கூப்பன் பேமெண்ட்ஸ் கிடைக்கும். பட் இதுவே இங்கே கொஸ்டின்ல இருக்கிற மாதிரி 20 வருஷம் உனக்கு மெச்சூரிட்டி
அப்படிங்கிற பட்சத்துல உனக்கு 20 கூப்பன் பேமெண்ட் வரும். கம்பேர் பண்ணோம்னா நமக்கு பிரின்சிபலை விட கூப்பன் பேமெண்ட் அதிகமாயிரும். இங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பாரு. இங்க மேல பாரு, இப்போ 1000 into 20th year போட்டேன்னா present value of principal வெறும் 300 தான். பட் அதுவே present value of கூப்பன் பேமெண்ட்ஸ் பாரு 917.59. புரிஞ்சுதா? இப்ப அதுதான், இப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ போட்ட 1000 ரூபாய உனக்கு 20 வருஷம் கழிச்சு சொல்றானுங்க. அப்போ அதுல வந்து ரிஸ்க் அதிகம். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பாங்க, கடைசியில கொடுக்காம கூட போயிடுவான். புரியுதா? அதனாலதான் ஹையர் டியூரேஷன் பாண்டுக்கு வந்து ஜென்ரலா ஹையர் மெச்சூரிட்டி பாண்டுக்கு டியூரேஷன் ஹையரா இருக்கும். ஹையர் த ரிஸ்க் அப்படிங்கிற, ஹையர் த டியூரேஷன்னா ஹையர் த ரிஸ்க் அண்ட் ஆல்சோ த சென்சிட்டிவிட்டி. Because it is a 20-year bond, most of the cash flows would be because of interest. Therefore, percentage of change in interest is higher than percentage due to change in principal. Okay, நமக்கு sub point A முடிஞ்சது. Sub point B ல என்ன பார்த்தா, consider a bond selling at its par value, 6 years maturity, 7% coupon rate. இங்க நமக்கு YTM கொடுக்கலையா? YTM கொடுக்கலையா? ஏன்னா டேய், selling at par அப்படின்னா கூப்பன் மஸ் ஈக்குவல் YTM தானே, ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டாங்க. இப்போ பாண்டோட டியூரேஷன் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ பாண்ட் டியூரேஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? சமேஷன் டி இன்டூ பிவிசிஐ பை பிவிசிஐ. அப்போ நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ டேபிள் போடணும். ஸோ பாண்ட் ஆர் செல்லிங் அட் பார், இங்கே நம்ம எழுதியிருக்கோம் பாரு. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மஸ்ட் ஈக்குவல் ஃபேஸ் வேல்யூ, தேர்ஃபோர் கூப்பன் இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட், தட் இஸ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர். ரைட்டா? அப்போ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் இஸ் 7%, கூப்பன் 7%ல எல்லாம் போட்டு 7%ல போட்டிருக்கோம். அடுத்து வந்து பிரின்சிபல் பிளஸ் கூப்பன். அப்போ அதை டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கூட மல்டிப்ளை பண்ணால் இங்கே பிவிசிஐ வரும். அது கூட டிஐ நான் மாற்றி போட்டேன், இன்சைடு தான் நான் பிவிசிஐ போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் டி இன்ட்டு பிவிசிஐ. ஸோ சிம்பிள்ரா, இதில் பெருசாக ஒர்க் இல்லை. இப்போ பாயிண்ட் சி அடுத்து என்ன கேட்குறானுங்க? இஃப் த YTM ஆஃப் பாண்ட் இன் பி பாயிண்ட், மேலே இருக்க பாயிண்ட் வந்து இன்க்ரீசஸ் டு 10%, how it affects the bond's duration and why. ஒன்றும் இல்லை, என்ன கேட்டிருக்காங்கன்னா, YTM வந்து நம்ம இங்கே 7% வச்சிருக்கோம். இதுவே YTM 10%ன்னு மாறுச்சுன்னா டியூரேஷன் எப்படி மாறும், அதுக்கு ரீசன் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, அதே கான்செப்ட், பட் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மட்டும் மாற்றணும். கூப்பன் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ப்ளஸ் லாஸ்ட்டில் வந்து பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ், டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அட் 10%, பிவிசிஐ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் பிவிசிஐ வந்துருமா? அடுத்து டி இன்டூ பிவிசிஐ. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணினா 5.03 இயர்ஸ்னு வரும். அப்போ ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குறையுது, டியூரேஷன் வந்து குறையுது. ஏன் டியூரேஷன் குறையுது ராஜா? பிகாஸ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் அதிகமாகுது. புரிஞ்சுதா? உனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கீழே எழுதியிருப்பேனா? இங்கே சொல்லியிருக்கேன் பார்த்தியா? டியூரேஷன் இஸ் ஹை தென் மாடிஃபை. ஓ, இது ஜஸ்ட் இப்படி தான் சொல்லியிருக்கேன். இதுக்கான ரேஷனல் என்னன்னா, ஏன் இங்க வந்து 5.11 இயர்ஸ் இருக்கு, ஏன் இங்க 5.03 இயர்ஸ் இருக்கு? அதுக்கான ரேஷனல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இதைத்தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் பிவிசிஐ தான் இங்க நமக்கு வந்து இயர்ஸ் மாறவே இல்லை, பேஸ் மாறவே இல்லை, வெயிட் மட்டும் மாறுது. ஏன்னு கேட்டா டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மாறுது. ஸோ இங்க நல்லா பார்த்தீங்கன்னா 65.42 ஃபர்ஸ்ட் இயர், 63.64, 61.14, 57.85, 57.14, 52.59, 53.40, 47.81, 49.91, 43.46. அதே மாதிரி 712.94, 603.99. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நமக்கு வந்து வெயிட் குறையுது. வெயிட் குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் உனக்கு இந்த ரெண்டு வேல்யூமே டிக்ரீஸ் ஆயிருமா? பட் வேற இந்த இது வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூ டிக்ரீஸ் ஆயிருப்பார். 5111.92, 4369, 869, 999. அப்போ ஆப்வியஸா உனக்கு வந்து டியூரேஷன் குறையும். ஸோ இப்போ இதுலேயே வால்டிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேக்குலஸ் டியூரேஷன் நம்ம மேலே இருக்கிறதுக்கு எடுத்துக்கோ. மேக்குலஸ் டியூரேஷன் பை 1 + எக்ஸிஸ்டிங் YTM. அப்போ கால்குலேட் பண்ணால் 477. For 1% change in interest, 477 is the change in price. இந்த இடத்துல என்ன ஆகுது, 3% மாறுதா? அப்போ 477, அதாவது நெகட்டிவ். ஏன்னா 1% இன்க்ரீஸ்னா
ஏன்னா இங்கே இன்க்ரீஸ் தான் ஆகுது, 7 to 10 ஆகுது. அப்போ 1% இன்க்ரீஸ்னா நெகட்டிவ் 4.77. தென் வாட் இஸ் ஃபார் 3% அப்படின்னு போட்டேன்னா 14.31% நெகட்டிவ். அப்போ ரிவைஸ்டு ப்ரைஸ் வந்து மைனஸ் பண்ணணும். பிகாஸ் டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுனா பாண்ட் ப்ரைஸ் குறையும், மைனஸ் தானே பண்ணணும். இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட். டியூரேஷன் ஹை அப்படிங்கிற பட்சத்தில் மாடிஃபைட் டியூரேஷனும் ஹை. ஏன் அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே வந்து ரிலேட்டட். ஏன்னா மாடிஃபைட் டியூரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் டியூரேஷன். மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் பாண்ட்ஸ் வித் ஹையர் வாலட்டிலிட்டி பயங்கரமாக, அதாவது டிக்ரீஸ் கிரேட்லி. ஏன்னா மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆச்சுனாலே பாண்ட் ப்ரைஸ் குறையும். ஹையர் த டியூரேஷன்னா பயங்கர சென்சிட்டிவ், டக்குன்னு ஃபுல்லாக டம்ப் ஆயிரும். அதுவே மார்க்கெட் ரேஸ் குறையுது அப்படிங்கிற விஷயத்தில் பாண்ட்ஸ் வித் ஹையர் வாலட்டிலிட்டி நம்ம பிச்சுக்கும், ராக்கெட் மாதிரி பறக்கும் ப்ரைஸ். இப்போ அடுத்து நம்ம இங்கே பார்த்தோம்னா 2 bonds, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2055 வித் டியூரேஷன் ஆஃப் 18 years, கவர்மெண்ட் ஆஃப் 2050 வித் டியூரேஷன் 20 years. இந்த இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து 2020 இருக்கும்னு வச்சுக்கலாம். அப்போது மெச்சூரிட்டி வந்து 2055, இதுக்கு 35 years மெச்சூரிட்டி, இதுக்கு 30 years தான் மெச்சூரிட்டி. நீ மெச்சூரிட்டியை வச்சு ஒரு இதை வந்து கால்குலேட் பண்ணிருக்கூடாது, ஒரு பாண்டோட சென்சிட்டிவிட்டியை கால்குலேட் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு லுக் அட் த டியூரேஷன். தோ இதுக்கு வந்து 30 வருஷம், அதாவது கம்பேர்ட் டு திஸ் இந்த இது வந்து ஒரு 5 years கம்மியாக இருந்தாலும் இதுக்கு வந்து டியூரேஷன் அதிகம். புரியுதா? இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ், வேரஸ் இட் இஸ் லெஸ் சென்சிட்டிவ் when compared to this bond. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா மெச்சூரிட்டி வச்சு நீ டிசைட் பண்ணிடக்கூடாது, ஆக்சுவல் டியூரேஷன் தான் நீ கன்சிடர் பண்ணணும். If YTM falls by 1%, 2050 bond will have a greater impact. ஏன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்கு. ஸோ நெவர் லுக் அட் த மெச்சூரிட்டி, லுக் அட் த டியூரேஷன். ரேஷனல், ஏன்னா மெச்சூரிட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரே ஒரு கான்செப்ட், அது அந்த டைம் பீரியட் ஆஃப் தட் பாண்ட் மட்டும்தான் கவர் ஆகுது. வேறஸ் நமக்கு டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து தட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் கவர்ஸ் ஆல் ஆஸ்பெக்ட். தட் இஸ் டைம் வேல்யூ ஆஃப் மணி, கூப்பன், கேஷ் ஃப்ளோ எல்லாத்தையுமே அது கன்சிடர் பண்ணுது. அடுத்து question 20. இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கு. 2006 பாண்ட், 10 பாண்ட், 15 பாண்ட், 22 பாண்ட், 32 பாண்ட். கூப்பன் ரேட் கொடுத்துருக்காங்க, ஃபேர் வேல்யூ 100, பர்ச்சேஸ் ரேட் கொடுத்துருக்காங்க, டியூரேஷன் இவங்களே டியூரேஷனே கொடுத்துட்டாங்கடா, நமக்கு டியூரேஷன் கால்குலேட் பண்ண தேவையில்லை, டியூரேஷன் இவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாயிண்ட். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் 5 crores in each bond. அப்போ ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் பாண்ட்லையும் நம்ம எவ்வளோ பாண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஃபேஸ் வேல்யூ ஒரு 2006 பாண்ட் எடுத்துட்டா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஃபேஸ் வேல்யூ 5 crores. இப்போ டிவைடட் பை ₹100 போட்டோம்னா எனக்கு எவ்வளோ பாண்ட்? 50 lakhs பாண்டா இல்லை 5 lakhs பாண்டா? ஸோ வாட் எவர் த நம்பர், இட் இஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது பாண்ட் நம்பர்ஸ் அதை தூக்கி நீ வந்து எது கூட இது பண்ணணும்னா பர்ச்சேஸ் ரேட் கூட இன்டூ பண்ணாதான் உன்னோட ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடைக்கும், ஆக்சுவல் பிவிசிஓ. இப்போ அவங்களே கேட்டுக்கிறாங்க பாரு, ஆக்சுவல் கால்குலேட் ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு இருக்காங்க. நம்ம எப்படி பண்ணுறதுன்னா நம்பர் ஆஃப் 5 crore ஃபேஸ் வேல்யூ, 100 rupees இஸ் பர் பாண்டோட ஃபேஸ் வேல்யூ. அப்போ 5 lakh பாண்ட் நம்ம எல்லாத்துலேயும் வாங்குறோம். இப்போ இங்கே 1065, 105, 105, 110, 101 இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாரு 106, 105, 105, 110, 101 எல்லாமே பர்ச்சேஸ் ரேட்டு. அப்போ தான் உனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் அ சூட்டபிள் ஆக்ஷன் டு churn out. churn out அப்படின்னா இங்கே என்ன மீனிங்னா கரெக்டாக டெசிஷன் எடுத்து எதை விற்கணும் எதை வாங்கணும், அதாவது ஆக்டிங் அக்கார்டிங் டு த மார்க்கெட் சேஞ்சஸ், ஆக்டிங் இன் அ சூட்டபிள் மேனர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த churn outக்கு மீனிங். ஸோ அதான் சொல்கிறாங்க வாட் இஸ் அ சூட்டபிள் ஆக்ஷன் டு churn out இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இந்த ஃபாலோயிங் சினாரியோஸ். எதை விற்கலாம் எதை வாங்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எதை விற்கலாம் எதை வாங்கலாம் கீழே இருக்க சினாரியோவில். Interest rates are expected to lower by 25 basis points. ஸோ நமக்கு ஆன்சர் பார்க்க வேணாம், ஜென்ரலாக சொல்லுவோம். 25 basis pointsனா 0.25% வந்து குறையுது மார்க்கெட் ரேட். மார்க்கெட் ரேட் குறையுதுன்னா பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். பாண்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? when bond price are increases, sell the lower duration bonds, buy higher duration. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்னா 2022 and 32 அது இவங்க எப்படி போட்டிருக்கான்னு தெரியல, பட் என்ன கேட்டால் 2022 பாண்டையும் 32 பாண்டையும் வச்சுக்கிறது சேஃப்.
அதுவே இங்க அடுத்து என்ன சொல்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் பை 0.75 பேசிஸ் பாயிண்ட், தட் இஸ் 0.075 சாரி 0.75% வந்து இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க. மார்க்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஆனா பாண்ட் பிரைஸ் குறையும். ஹையர் டியூரேஷன், அப்போ நம்மளோட பாண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, ஹையர் டியூரேஷன் பாண்ட்ல வித்துரு, பிகாஸ் இட் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் ரேட், பயங்கரமா பிரைஸ் படுத்துக்கும். ஸோ லோவர் டியூரேஷன் பாண்டை வாங்கு, உனக்கு வந்து பெருசா அதோட மார்க்கெட் ரேட் குறைஞ்சனாலே பாண்ட் பிரைஸ் வந்து எஃபெக்ட் ஆகாது. புரியுதா? இப்போ நம்ம கீழே பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டுங்கன்னா, ரிவைஸ்டு டியூரேஷன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. நல்லா நோட் பண்ணினா இங்க வந்து ரிவைஸ்டு டியூரேஷன் ஆஃப் என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது 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 வந்து நார்மலா டியூரேஷன் கால்குலேட் பண்ற மாதிரி கிடையாது. பார்ப்போம் என்னன்னு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்ஸ்பெக்டட் டு ஃபால் அப்படின்னா மார்க்கெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபால், பாண்ட் பிரைஸ் வில் ரைஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னா லாங்கர் டியூரேஷன் பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, செல் த ஷார்ட்டர் டியூரேஷன் பாண்ட். இங்க வந்து டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் மட்டும் எடுத்திருக்காங்க. இப்போ நான் சொன்னேன்ல உங்ககிட்ட இது ரெண்டு வாங்கலாம் அப்படின்னு சொன்னேன்ல, ஆனா அவங்க அப்படியெல்லாம் எடுக்கல. இதுதான் ஹையஸ்ட் டியூரேஷன் பாண்ட், இதுதான் லோவஸ்ட் டியூரேஷன் பாண்ட். ரெண்டு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து ஆவரேஜ்க்குள்ள போயிட்டாங்க. இப்போ நம்ம கம்பேரிசனே இந்த ரெண்டு டியூரேஷன் பாண்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 2032 அண்ட் 2006 பாண்ட். அதே மாதிரி மார்க்கெட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பாண்ட் பிரைஸ் ஃபால் ஆகும். அந்த இடத்துல என்ன, டு மினிமைஸ் லாஸ் இன்வெஸ்ட் இன் ஷார்ட்டர் பாண்ட்ஸ் அண்ட் செல் லாங்கர் டியூரேஷன் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. So note, we have taken only the extreme cases, that is 2006 and 32. Alternatively, other bonds can also be taken. So the above decisions are based on duration and not based on maturity. ஆமாடா, ஏடா பாண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே மெச்சூரிட்டி பேஸ் பண்ணி இருக்காது, டியூரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா பாண்ட் ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சென்சிட்டிவிட்டி பேஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் வாலட்டிலிட்டி. வாலட்டிலிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கு, டியூரேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அடுத்து போர்ட்ஃபோலியோ டியூரேஷன். நான் சொன்னேன்ல, அங்க கேட்டது வந்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டோட டியூரேஷன் கிடையாது, போர்ட்ஃபோலியோ டியூரேஷன். Portfolio duration is different from a single investment duration. So calculated as a weighted average duration of with the amounts invested in each security is taken as weights. ஓகேவா? அப்போ நமக்கு எப்படி வரும்? அப்ப பேஸ் என்னது? டியூரேஷன் தான் பேஸ். புரியுதா? அதாவது ஒன்னு சிம்பிள்ரா, நம்ம டி இன்டூ பிவிசிஐ போடுறோம்ல, டீனா என்ன, இயர்ஸ். அந்த டீக்கு பதிலா டியூரேஷன் எடுத்துக்கோ, பிவிசிஐக்கு பதிலா அமௌண்ட் இன்வெஸ்டட். ஸோ அமௌண்ட் இன்வெஸ்டட் இந்த கேஸ்ல என்ன ஆகும்னா வந்து எல்லாமே மோஸ்டா சிமிலரா இருக்குது. எல்லாத்துலயும் 5 crore அப்படிங்கிறது சிமிலரா இருக்கு. புரியுதா? அதனாலதான் நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம்னா வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்காம சிங்கிள் நார்மல் சிம்பிள் ஆவரேஜ் எடுத்துட்டோம். இஃப் அமௌண்ட் இங்க அதான் சொல்றேன் பாரு, இங்க நல்லா நோட் பண்ணிக்கோ, அமௌண்ட் இன்வெஸ்டட் இன் ஈச் செக்யூரிட்டி இஸ் டேக்கன் as weights. அப்போ நமக்கு இங்கே நோட் பண்ணிக்கணும்னா நமக்கு வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டி நமக்கு என்ன எடுக்குன்னா டியூரேஷன். அப்போ நமக்கு இங்க பிவிசிஐக்கு பதிலா இங்க என்ன எடுக்கிறோம்னா அமௌண்ட் இன்வெஸ்டட். புரியுதா? நம்ம அந்த டி இன்டு பிவிசிஐல பேஸ் வந்து டி, அதே மாதிரி இங்க பேஸ் டியூரேஷன், பிவிசிஐ வெயிட், இங்க அமௌண்ட் இன்வெஸ்டட் தான் வெயிட். அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா, however if amount invested in each security are approximately same. இங்க ஏன்னா நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 5 crore 32, 5 crore 25, 25, 55 எல்லாமே இந்த 5 crore 50 குள்ளேயே இருக்கு. அப்படிங்கறதுனால நீ வேணும்னா கால்குலேட் பண்ணலாம்டா வெயிட்டட் ஆவரேஜ். ஸோ அதனால பட் சார் என்ன சொல்றாருன்னா சிம்பிள் ஆவரேஜும் அப்ராக்சிமேட்லி ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா 3.5, 6.5, 7.5, 8.75, 13 இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க மேல என்னவா இருக்கு வெயிட் பாத்தியா, 3.5, 6.5, 7.5, 8.5, 13. $7.85 வந்துருச்சா? இப்ப அடுத்து இங்க என்ன, அப்புறம் இது ஜஸ்ட் வந்து எப்படின்னா பேஸ், அதாவது நம்ம டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வித்தவுட் எனி சேஞ்ச், அதுதான் நமக்கு இங்க மேல கால்குலேட் பண்ணியிருக்கிறது. பட் அவங்க கீழே அடுத்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆகுது பை 0.2 என்னடா
fall by 0.25%, interest rate rises by 0.75%. அந்த மாதிரி இருக்க சிச்சுவேஷன்ல எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவோட டியூரேஷனை கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இங்க இருக்கு பாத்தியா. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபால் ஆச்சுன்னா பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல் த லோவர் டியூரேஷன் பாண்ட், பர்ச்சேஸ் ஹையர் டியூரேஷன் பாண்ட். அப்படியா? அப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோ 3.5, 6.5, 7.5, 8.5, 13. நமக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பாண்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால லோவர் டியூரேஷன் பாண்டை செல் பண்ணுவோம். லோவர் டியூரேஷன் பாண்ட்னா இங்க 3.5 3.5 இங்க வராது ரிவைஸ்டு கால்குலேஷன்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணா எக்ஸ்ட்ரா இன்னொரு 13 அப்படின்னு வரும் ரிவைஸ் டியூரேஷன். ஏன்னா we will sell GOY 2006 lowest duration bond, we will buy 2032. அப்படி இருக்கும்போது இதோட டியூரேஷன் ஆட் ஆகணும்ல. புரியுதா? இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் தப்பு பண்ணிட்டேன்னா அந்த சம் தப்பு. as we would have sold 2006 bonds and we will buy 2032 bonds. புரியுதா? இப்போ நான் இது அப்படியே இது பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ பாண்ட் பிரைஸ் குறையும். அப்போ நம்ம என்னோட பாண்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன, செல் த லாங்கர் டியூரேஷன் பாண்ட் அண்ட் பர்ச்சேஸ் லோவர் டியூரேஷன் பாண்ட். அப்படி இருக்கும்போது இங்க என்ன ஆகுனா இதுதான் நம்மளோட பேஸு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா லாங்கர் டியூரேஷன் பாண்டை சேல் பண்ணிடுவோம். இது கூட இன்னொரு 3.5 வரும். அதே மாதிரி இருக்கான்னு பார்ப்போமா. we will buy 2006 bonds and sell government of India 2032 bonds. அப்போ இந்த 13 அடிச்சு விட்டோமா, இன்னொரு 3.5 ஆட் ஆயிடுச்சா. இதுதான் கான்செப்ட். புரியுதா? 5.95 years. அடுத்த கொஸ்டின் 10 ரொம்ப சிம்பிளா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைண்ட் த கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் பாண்ட் ஹேவிங் ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மெச்சூரிட்டி கொடுத்துருக்காங்க, YTM, டியூரேஷன் கொடுத்துருக்காங்க, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். அப்போ நமக்கு இங்க என்ன மிஸ் ஆகுது, கூப்பன் மிஸ் ஆகுது. நல்லா நோட் பண்ணியா, கூப்பன் மிஸ் ஆகுது. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன அசியூம் பண்ணல, கூப்பன் பி எக்ஸ், கூப்பன் எக்ஸ் 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 எக்ஸ், லாஸ்ட் இயர்ல 1 lakh plus எக்ஸ், டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ PVCI, கூப்பன் இன்டூ டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் PVCI இன்டூ T இன்டூ PVCI. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த இடத்துல நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். இங்க என்ன பண்ணிட்டேன்னா இந்த லாஸ்ட் இயரோடதை மட்டும் நான் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இயர் இருக்கா 24/6, ஸோ இந்த சம்திங் வேல்யூ இருக்கா, இங்க பாத்தீங்கன்னா அதே வேல்யூ தான் இருக்கும், 2.4624 அப்படிங்கிற வேல்யூவே தான் இருக்கும். அங்க ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஸோ அந்த தப்பை வந்து திருப்பி பண்ணாது. யூ ஹாவ் டு டேக் த சம். இதுதான் சம்மேஷன். இங்க 4140.36847 இருக்குது பாத்தியா. நீங்க என்ன பண்ற, 4104 you took only the last year value, take whole sum of the column, that is summation தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம T into PVCI என்ன எடுப்போம், சாரி டியூரேஷன் கால்குலேட் பண்றது. நமக்கு டியூரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ டியூரேஷனோட ஃபார்முலா summation T PVCI by PVCI. அப்போ summation T PVCI இது, அப்போ டிவைடட் பை PVCI போட்டா இது. இப்போ இது எல்லாத்தையும் நீ இன்டர் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் உனக்கு வந்து ஆனுவல் கூப்பனோட ரேட் கிடைச்சிடும். சும்மா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான், பெருசா வேலை இல்லைங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, ஸோ நம்ம இங்கே வந்து கூப்பன் கண்டுபிடிச்சிட்ட ராஜா, நீ மார்க்கெட் ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ PVCO தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு PVCI இன்ட்ரென்சிக் வேல்யூல கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு மேலே கால்குலேட் பண்ணிட்டோம். PVCIனா சமேஷன் PVCI 41040 plus 3.6848 into X அப்படின்னு வச்சிருந்தோம். X தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே. இப்போ அதை அந்த இடத்துல ஃபிட் பண்ணோம்னா நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் கிடைச்சிருமா. அடுத்து